Hey all, welcome back to my channel. நான் தான் உங்கள் ஜெகதீஸ்வரி மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நம்மளோட என்கேஜ்மெண்ட் பிரைடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம பிரைட். என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்மக்கிட்ட வந்து புக்கிங்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை பற்றின விளாக்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் இருந்து தான் மேக்கப் போட்டிருந்தோம். ஏன்னா இவங்க நமக்கு நியர்பை தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டுடியோவில் தான் மேக்கப் போட்டோம். அது தவிர்த்து நான் வந்து எப்பவுமே மேக்கப் பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா யாருக்குமே வந்து லென்ஸ் வந்து செட் ஆகாது. ஸோ மாடல்ஸுக்குனாலும் எப்போ வேணாலும் நம்ம வைக்கலாம். பட் பிரைட்ஸுக்கெலாம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு தான் நம்ம அடுத்து மேக்கப் போகணும். இவங்களுடைய மேக்கப் கன்சர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு எல்லாமே சட்டிலாக பண்ணி கொடுங்க அக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு பிஃபோராகவே சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு மேக்கப் பற்றின நாலேஜ் எதுவுமே கிடையாது, நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்றேன், நீங்களே என்னை வந்து அழகாக காட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், என் பிரைடு வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் வந்து இப்படி கிடையவே கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பிஃபோராக நமக்கு வந்து ஃபேஷியலுக்கும் வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ சேட். அன்னைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கு மார்னிங் வந்து உடம்பு சரியில்லாத அம்மை போட்டிருந்துச்சு. அதனால தான் அந்த சீக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளஃபியாக தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதை வந்து எனக்கு எப்படியாச்சும் ஹைட் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்பீங்க இவங்களுக்கு மேக்கப் லுக்கு நான் எப்படி கொடுத்துருந்தேன்னுட்டு. ஸோ அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பி. அவங்க அம்மா என்னை கூப்பிட்டே சொல்லியிருந்தாங்க, அம்மா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் சூப்பராக மறைச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதுதானங்க நமக்கு வேணும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இல்லையா? பட் இந்த மேக்கப்ல வந்து சத்திரத்திலேயே அவங்க சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்பயும் போல ஸ்கின்லாம் ப்ரெப் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நான் ஐ மேக்கப் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு அவங்க டோனுக்கே நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க இடையில அக்கா என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே மேக்கப் போடுங்க, என்னை வந்து ரொம்ப அதிகமாக ஹையாக காட்டிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க பயந்துட்டே இருந்தாங்க. அண்ட் தென் இவங்க வந்து டூ சிம்பிள், எதுவுமே இவங்க பண்ண மாட்டாங்களாம்மா வீட்டில். நான் ஒரு பவுடர் கூட போட்டது கிடையாது அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஃபைனலாக பார்த்து சொல்லுங்கள், எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அவ்வளோ ஹாப்பி, நானும் ஹாப்பி, அவங்க பேரண்ட்ஸும் ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த பிரைட் வந்து நம்ம சரௌண்டிங்ஸ்லேருந்து வந்தவங்க தான், பட் பயந்துட்டே தான் வந்தாங்க. ஆனால் ஃபினிஷிங் முடிக்கும்போது அவங்க ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டாங்க. எஸ், மேக்கப் வந்து அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியே ஹைலைட்டிங் பார்ட்ஸை மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன கன்சர்ன் நமக்கு வச்சுருந்தாங்களோ ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் நான் மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க ரொம்ப 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 ஹாப்பி, நானும் ஹாப்பி ஆகிட்டேன் அவங்க சொன்னதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த சீக்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி இருக்காக்கா, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே என்னால் சால்வ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீம் டேக்காக பிரைடல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் தவிர்த்து உங்களுக்கு இது நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லாம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டேவை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை நான் கொடுத்துருவேன். எஸ், அப்புறம் நம்ம வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ளஷ்க்கு வந்துட்டோம். ப்ளஷ் வந்து சிரிச்சா மட்டும் தானே ரொம்ப அழகாக காட்ட முடியும். அதனால சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு சொல்லி ஏன் வாய் வலிச்சிச்சிங்க அந்த மாதிரி படுத்திட்டாங்க என் பிரைடு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கெல்லாம் எனக்கு அழகாக கோஆப்ரேட் பண்ணி கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. நானும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டாங்க. பட் இவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா டூ சைலண்ட், எல்லாமே அவங்க ஸ்லோவாகவே இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வந்து அக்கா எனக்கு மேக்கப் அதிகமாக்கிடாதீங்க இதே சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம ஒர்க் பண்ணியும் கொடுத்துருந்தோம். நாங்கள் ஹிந்துஸ் மட்டும் மேக்கப் போடுறது கிடையாது, எல்லாருக்குமே போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட புக்கிங்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கன்சர்ன் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல தான் நான் மேக்கப் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே நிறைய புக்கிங்ஸும் போயிட்டுருக்கு. உங்கள் ட்ரீம் டேவை வந்து நம்மக்கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. பிரைடுக்கு வந்து நம்ம அவங்க நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் தென் நம்ம வந்து ஹேர் டூ பற்றி அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அக்கா எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது, எனக்கு என்ன போட்டால் நல்லா இருக்குமோ அது நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒர்க் பண்ணும்போதே ஒரு சிட்டிங் வந்து அவங்களுக்கு காட்டினேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் வைக்கட்டுமான்னுட்டு. அது ஆக்சுவலாக செட் ஆகலை. அவங்களும் வேண்டாங்க்கா, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதையுமே நம்ம சிம்பிளாக தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட் பஃப் வச்சு லைட்டாக ஸ்லிட்ஸ் மாதிரி நான் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப 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 அழகாக இருந்தாங்க, எலிகெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாத இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரைடல் விளாக்ஸ்லாம் நம்ம இந்த பேஜில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹேர் டூ வந்து பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நீட்டான லுக்கு வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அது நீங்கள் பார்ப்பீங்க லைவாகவே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க ஹேர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு நம்ம எந்த விதமான எக்ஸ்டென்ஷனுமே யூஸ் பண்ணலை, அவங்களுடைய ஓன் ஹேரில் இருந்து தான் நான் வந்து அவங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருந்தேன். பட் இது பார்த்தா ரொம்ப திக்காகவே இருக்கும். பட் நாங்கள் எந்த விதமான எக்ஸ்டென்ஷன்ஸுமே நாங்கள் வைக்கல. அண்ட் ப்ரூச்சஸுமே வந்து நான் ஆர்டிஃபிஷியல் வைக்கல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மெஸ்ஸி பிரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால, இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு அப்படின்றதுனால ஒரிஜினல் பூவே வைக்கலாம் அப்படின்னு நான் மல்லிப்பூ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு மேக்கப்பு. ஸோ இவங்க வந்து நமக்கு கிறிஸ்டியன் பிரைடு, இது நான் ஃபஸ்ட்டே சொல்லலை. எஸ், அவங்க நம்ம சத்திரத்துக்கும் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சாங்கியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் வரிசை தட்டு கொடுக்குற வரைக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க வரிசை தட்டு கொடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம அடுத்தது காஸ்டியூம் மாத்திரா போல் இருந்துச்சு. ஸோ செகண்ட் காஸ்டியூமில் சொல்லணும்னா நானே கண்ணு வச்சுட்டேன், அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப 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 அழகாக இருந்தாங்க. ஸோ இந்த சாரீஸ் வந்து நம்ம பிஃபோராகவே கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கி ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்லுக். நிறைய லேயர்ஸ் வச்சுருந்தோம் இந்த சாரியில். ஸோ இந்த மாதிரியான மேக்கப்பு எல்லாமே நீட்டாக வேணும்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்டா, பை பை.